அனைவருக்கும் வணக்கம். இது சுய வாழ்வியல் மகத்துவம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சந்திக்கிறோம். சரி, இந்த இடைவெளி இனி வராதபடி பார்த்துக்குவோம். சரி, இன்றைய தலைப்பு என்ன? இன்றைய தலைப்பு என்னன்னா, ஒரு 2 கேள்விகள் கேட்டிருக்கீங்க. அந்த கேள்வியின் அடிப்படையில் அதற்கு தெளிவுபடுத்திட்டு அடுத்ததுக்கு போனால் சரியா இருக்குங்கிற புரிதல்ல நம்ம இந்த முதல் கேள்வியை பார்க்கணும். தாயினுடைய உடல்நிலை, அதாவது உடல்ல ஆற்றல் ஏதாவது பற்றாக்குறை இருந்தால் அது குழந்தையினுடைய வளர்ச்சியை பாதிக்குமா? இது முதல் கேள்வி. இந்த கேள்வியை நம்ம தெளிவடையணும் அப்படின்னு சொன்னா வேற வழி இல்லை. மீண்டும் கருவில் வளரக்கூடிய குழந்தையினுடைய நிலையை பற்றி தான் நம்ம பேச வேண்டியிருக்குது. சரி, இதுல என்னன்னா, முதல்ல நம்ம இந்த கருவில் இருக்கக்கூடிய குழந்தையினுடைய நிலையை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். என்ன, நம்ம முன்னாடியும் கொஞ்சம் பார்த்துருக்கோம். என்னன்னா, ஒரு சதை பைக்குள்ளார நீர் உள்ள தேங்கி இருக்கு. அந்த நீர்ல தான் இந்த குழந்தையினுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்குது. இடைவெளி இருக்குது, உள்ளுக்குள்ளாரியே சுவாசம் இருக்குது, வளர்றதுக்கு தேவையான பொருள்கள் இருக்குது, வளர்ச்சி இருக்குது. இதெல்லாம் பார்த்துட்டோம். கர்ப்பப்பையிலிருந்து கிடைக்கிறது அந்த வெப்பம் அப்படிங்கிறது தான். இந்த வெப்பம் சீரா இருந்தா வளர்ச்சி பெறுங்கிறதும் தெளிவாயிட்டோம். இந்த வெப்பம் கூடுதலாக குறைவாக மாறினா என்ன நடக்குது? கரு கலைப்பு அப்படிங்கிறது நடக்குது. அதாவது கரு கலைஞ்சிருச்சு, அபாஷன் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம கேள்விப்படுறோம் இல்லையா? இது கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய அந்த வெப்பநிலை மாற்றத்தினால வரக்கூடிய. சூடு அதிகமாச்சுன்னா கலைஞ்சிரும், குளிர்ச்சி அதிகமாச்சுன்னா அந்த வளர்ச்சி இருக்காது, அப்பவும் இறந்து அது வெளியேறதான் செய்யும். சரிங்களா? அப்போ கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய வெப்பம் சீராக இருக்கிறதா அங்க குழந்தை வளர்றதுக்கு முக்கியமா இருக்குதே தவிர, தாயினுடைய உடல்ல வேற ஏதாவது ஆற்றல் நிலை மாற்றம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா அது குழந்தையினுடைய வளர்ச்சியை பாதிக்காது. இதுக்கு உதாரணம் சொல்லணும்னா, நம்ம நிறைய பத்திரிகை செய்திகள்ல அல்லது சில இடங்கள்ல பார்த்துருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு விபத்து காரணமா ஒரு கருத்தரிச்சிருந்த தாய் இறக்க நேரிட்டுச்சு அப்படின்னாலும், அதன் பிறகு ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு பிறகும் கருவில் இருக்கக்கூடிய குழந்தை உயிரோடு இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய வெளியில எடுத்து, இந்த குழந்தை உயிரோடு இருக்குது, நல்லா இருக்குது, ஆரோக்கியமா இருக்குது அப்படிங்கிற மாதிரியான தகவலை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, தாய் இறந்துட்ட பிறகு கூட குழந்தை உயிரோடு இருக்கு அப்படிங்கும் போது, உயிரோடு இருக்கிற தாயினுடைய ஆற்றல் மாற்றத்தினால, அளவு மாற்றத்தினால, அதாவது ஆற்றல் அவங்களுக்கு கூடுதலாக குறைவாக அல்லது ஏதாவது ஒரு உறுப்புக்கு தேவையான அளவுக்கு ஆற்றல் இல்லை அப்படிங்கிறதுனால குழந்தையினுடைய வளர்ச்சி எந்த விதத்திலையும் பாதிக்கப்படாது. ஆனால் கர்ப்பப்பை சார்ந்த அந்த கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய அந்த அடைகாக்கக்கூடிய செயல் நடக்கக்கூடிய இடத்துல ஏற்படக்கூடிய வெப்பநிலை மாற்றம் குழந்தையினுடைய வளர்ச்சியை பாதிக்கும். சரிங்களா? இந்த புரிதல் அந்த முதல் கேள்விக்கு பதிலாக நம்ம கொடுக்கிறோம். சரி, இரண்டாவது கேள்வி. கருவில் வளரக்கூடிய குழந்தைக்கு உணவு எவ்வகையிலும் தாயிடத்திலிருந்து போறதில்லைங்கிறது உண்மை, அது தெளிவாயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்துல, அப்போ கருவில் வளரக்கூடிய அந்த குழந்தைக்கு ஆற்றல் பிரபஞ்சத்திலிருந்து எடுத்துக்குதா? இது அடுத்த கேள்வி. பிரபஞ்சம் அப்படின்னு சொன்னா என்ன அப்படிங்கிறதுல தெளிவாய். இந்த பிரபஞ்சம் அப்படின்னு சொன்னா முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது தமிழ் வார்த்தை அல்ல. பிரபஞ்சம் என்பது தமிழ் வார்த்தை அல்ல. வார்த்தைக்கான அர்த்தத்தை நம்ம புரிஞ்சிட்டோம்னா தான் அடுத்தது தெளிவாக முடியும். அப்போ இது சமஸ்கிருத வார்த்தை. சரி, இந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, இத 2ஆ பிரிச்சு பார்க்கலாம். பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு, பஞ்சம் அப்படின்னு சொன்னா 5 நிலையை குறிக்கக்கூடியது அல்லது 5 தன்மையை குறிக்கக்கூடியது. 5 பஞ்சம்னா. சரிங்களா? இதுவே தமிழ்ல பஞ்சம்னா இல்லாமை, வறுமை, ஏழ்மைங்கிற மாதிரியான அர்த்தங்கள்ல இருக்குது. சரி,
நம்ம அதுக்கே வருவோம். அப்போ பஞ்சம்னா 5ங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பஞ்சபூதங்கள், பஞ்சாமிர்தம் அப்படின்னு மாதிரிலாம் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். பஞ்சகவியம், பஞ்சலோகம் அப்படிங்கிற மாதிரிலாம், பஞ்சேந்திரியம் அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விப்பட்டிருப்போம். அதனால நமக்கு அந்த பஞ்சம்னா 5ங்கிறது தெரிஞ்சிடும். சரி, அப்போ இந்த அப்படின்னா என்னன்னா வெளிப்படுத்துறது அல்லது பரவுறது அல்லது விரிவடைகிறது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் கொள்ளலாம். சரிங்களா? அப்ப பிரபஞ்சம் அப்படின்னு சொன்னா 5 நிலைகளாக வெளிப்பட்டு பரவி இருக்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அப்போ அதற்கு முந்தைய நிலை அப்படின்னு பார்த்தோம்னா அது ஏதோ ஒரு இடத்தில் அடங்கி இருந்திருக்கு. இந்த 5 நிலைகளாக பரவி இருக்கு இல்லையா, அது ஏதோ ஒரு இடத்தில் அடங்கியிருக்கு. என்ன 5 நிலை அப்படின்னு சொன்னா பஞ்சபூதம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் 5 நிலை. 5 மிகப்பெரிய ஆற்றல்கள் அந்த நிலையா மாறி இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஏன்னா பறந்து விரிஞ்சிருக்குது, வெளிப்பட்டு பறந்து விரிஞ்சிருக்குது. அப்போ ஏதோ ஒரு இடத்துல அடங்கி இருந்திருக்கு. அது எங்க அப்படின்னா நமக்குள்ளதான். அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு இடத்துல அடங்கி இருக்கக்கூடிய ஆற்றல் நிலையானது பறந்து விரிவடையும் பொழுது, வெளிப்பட்டு பறந்து விரிவடையும் பொழுதுதான் பிரபஞ்சம் என்கிற ஒரு நிலை உருவாகுது. சரிதானே? அப்போ கருவில் வளரக்கூடிய குழந்தையினுடைய நிலை, பிரபஞ்சம், இது இரண்டுக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிறது அடுத்து வரும். கருவில் வளரக்கூடிய குழந்தைக்கு பிரபஞ்சம் உண்டா அப்படின்னு சொன்னா இல்லை. ஏன் இல்லை அப்படின்னு சொல்றோம்னா அந்த குழந்தை தன்னில் உள்ள ஆற்றல், அந்த குழந்தை தன்னில் உள்ள ஆற்றல் அடங்கி இருக்கு. அது வெளிப்படும் பொழுது அதற்கான பிரபஞ்சம் உருவாகுது. சரியா? இப்போ குழந்தை வெளியில வந்த பிறகு வெளிப்படும், அப்போதுதான் அதற்கான ஆற்றல் நிலை வெளிப்படுது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். சரி, அப்போ வெளியில இப்ப நம்ம பாக்குற இந்த பூமி, இந்த ஆகாயம், இந்த வெளி, இது எல்லாமே இருக்குதானே, காற்று, நெருப்பு, நீர், இது எல்லாமே இருக்குதானே. அப்ப அது பிரபஞ்சம் இல்லையான்னா பிரபஞ்சம் தான். அது வேறு நிலை, அது வேறு ஒரு தளத்திலிருந்து புரிஞ்சுக்க வேண்டிய நிலை. இப்போ இந்த குழந்தை உள்ளுக்குள்ளார இருக்கிற வரை அதற்கான பிரபஞ்சம் உருவாகவில்லை. எப்போது தாயினுடைய வயிற்றிலிருந்து வெளியேறுதோ அப்போது அந்த குழந்தைக்கான பிரபஞ்சம் உருவாகுது. ஏன்னா வெளிப்படும் பொழுதுதான் பிரபஞ்சமாக மாறுது, 5 நிலையாக மாறுது, 5 தன்மையாக பரவுது. அப்போ குழந்தையினுடைய நிலை அடங்கி இருக்குது. அடங்கி இருக்கிறது தான் குழந்தையினுடைய நிலை. அப்போ குழந்தை எப்போ தாயினுடைய வயிற்றிலிருந்து வெளியில வந்து முதல் சுவாசம் கீழ் நோக்கி இயங்கி இந்த 5 புலன்கள் வழி உணர்வுகளாக எப்போது வெளிப்படுதோ அப்பொழுதே இந்த பிரபஞ்சம் அதற்கான பிரபஞ்சமாக மாறுகிறது. இன்னொன்னு, ஏற்கனவே இங்கு இருக்கக்கூடிய மற்ற நபர்கள் அவங்களுக்கான பிரபஞ்சத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க. அதாவது எண்ணங்கள், சிந்தனைகள், இந்த அடிப்படையில அவங்களுடைய செயல்கள் அப்படிங்கிற அடிப்படையில. அப்ப குழந்தை முதல் முறையாக வெளியில வரும் பொழுதுதான் மற்றவர்கள் உருவாக்கி வச்சிருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆற்றல்ல தொடர்புக்கு வந்து ஒண்ணு ஒன்னா உணர ஆரம்பிக்குது. புரியுதுங்களா? அது அப்ப அதுவரை குழந்தைக்கான பிரபஞ்சம் என்பது இல்லை. இல்லாத பிரபஞ்சத்திலிருந்து ஆற்றலை எடுக்க முடியாது, எடுக்க வேண்டிய தேவையும் அந்த குழந்தைக்கு இல்லை. ஏன்னா முழுமையா அடங்கி இருக்கும் பொழுதே அவ்வளவு வளர்ச்சி பெற முடியும். வெளிப்பட்ட பிறகு வளர்ச்சி குறைவாயிடும். நல்லா கவனிச்சு பாருங்களேன். ஒரு கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு நுண்ணோக்கியை வச்சு பார்த்தாதான் தெரியக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு அணு ஒரு 10 மாதத்தில் 2.25 கிலோ, கிட்டத்தட்ட 3 கிலோன்னு வச்சுக்கோங்க, அந்த அளவுக்கு சதை பிண்டமாக வளருது, புதிதாக உருவாகுது. எத்தனை உறுப்புகள்னு யோசிச்சு பாருங்க, என்ன மாதிரியான இயக்கம்னு யோசிச்சு பாருங்க. அத்தனையும் உருவாக்கக்கூடிய அவ்வளவு திறன் அந்த உயிரணுவில் இருக்கு. அந்த உயிரணு தான் உருவத்துக்கு வந்திருக்கு, அதுதான் உருவாகிறது அப்படின்னு சொல்றோம். அது தனக்குள்ளார அந்த ஆற்றல் நிலையில அடங்கி இருக்கும் பொழுதுதான் அது சாத்தியம். நம்ம கவனிச்சு பாருங்களேன், அந்த 10 மாதத்திற்கான வளர்ச்சி கண்ணுக்கு தெரியாத
நுண்ணோக்கியால் பார்க்கும்போது மட்டும்தான் தெரியக்கூடிய அளவுல இருக்கிற அந்த உயிரணும் 10 மாதத்துல 3 கிலோ கிட்ட வளர்ந்துருக்குதுன்னா இப்ப நம்மளுடைய வளர்ச்சி எவ்வளவு இருந்திருக்கணும், எந்த அளவுக்கு ஆரோக்கியமா புதிய புதிய உறுப்புகள் எல்லாம் உருவாகி இருக்கணும். உறுப்புல ஒரு மாற்றம் நடந்தாலே அதை சரி பண்ண முடியாத நிலைமையில் நம்ம இருக்கிறோம் இல்லையா. ஒரு அறிகுறி வருது, ஒரு பலவீனம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை சரி பண்றதுக்கு வழி தெரியாம சிரமப்பட்டு இருக்கிறோம். ஆனா கருவில் வளர்ந்த குழந்தையினுடைய ஆற்றல்ங்கிறது அப்படி இல்லை. புதிய உறுப்பையே 10 மாதத்திற்குள் உருவாக்கி வளர்ச்சி அடைய வச்சிருச்சு. புரியுதுங்களா அது? அப்ப பிரபஞ்சம் என்பது நாம வெளிப்படும் போது உருவாகிறது. அந்த நிலை கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு இல்லை. அதனால அந்த பிரபஞ்சத்திலிருந்து ஆற்றல் எடுக்க வேண்டிய அவசியம் தேவை அப்போது இல்லை. அதன் பிறகு தன்னில் உள்ள ஆற்றலே பிரபஞ்சமாக மாறி வெளியேறிட்டு இருக்குது. அதுல அடுத்தவர்களுடைய உணர்வுகள் எண்ணங்களோடு தொடர்பு வந்து அந்த உணர்வு நிலைக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய நிலையை மாத்திக்கிட்டு வாழ ஆரம்பிக்கிறதுனால வரக்கூடியதுதான் அறியாமை. அதனால நமக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படுது. அதனால பிரபஞ்சம் அப்படிங்கிறது இந்த நிலையில தான் இருக்குது. இதை நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, இதுல இன்னும் தெளிவாகணும் அப்படின்னு சொன்னா, நீங்க கவனிச்சு பாருங்க. தூக்கத்தில் இருக்கும் பொழுது உங்களுக்கு இந்த 5 புலன்கள் வழியாக ஏதாவது இந்த 5 வகையான, அதாவது பார்த்தல், கேட்டல், முகர்தல், சுவைத்தல், தொடுதல் அப்படிங்கிற மாதிரி இருக்கு இல்லையா, இது வழியாக ஏதாவது ஒரு நிகழ்வை உங்களால உணர்ந்துக்க முடியுதா அப்படின்னு கவனிச்சு பாருங்க வெளியில் நடக்கிறது. அப்ப என்ன அடிப்படையில நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, இந்த உணர்வுகள் வெளியில போகும்போதுதான் வெளியில உள்ள ஆற்றல் நிலையோட நம்ம தொடர்புக்கு வரும். அப்படி இல்லைன்னா இல்லை. அப்ப இந்த 5 புலன்கள் வெளியில போறதுதான் எண்ணங்கள், சிந்தனை அப்படிங்கிற அடிப்படையில நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதனுடைய தொகுப்பாக மனம் அப்படிங்கிற வார்த்தையில நம்ம அதை பயன்படுத்துறோம். அப்ப இந்த மனம் வெளிப்படும் பொழுது பிரபஞ்சம் உருவாகிறது. இந்த மனம் அடங்கிருச்சுன்னா பிரபஞ்சம் அடங்கிடுது. கருவில் வளரக்கூடிய குழந்தைக்கு மனம் அடங்கி இருக்குது. அதனாலதான் ஒரு அணுவாக இருந்து 10 மாதத்தில் ஒரு 2.25 கிலோ அல்லது 3 கிலோ அளவுக்கு வளர முடிஞ்சது. புதிதாக உருவாகி, அதாவது உறுப்புகளை உருவாக்கி, இந்த உடலை உருவாக்கி வளர முடிஞ்சிருக்கு. சரிங்களா? அப்போ 10 மாதம் இந்த வளர்ச்சி, இந்த ஆற்றல் பிரபஞ்சமாக வெளிப்படாம, சரிங்களா, வெளியில பரவாம உள்ளுக்குள்ளார அடங்கி இருக்கும் பொழுது சாத்தியம். உணவு தேவையில்லை, மூச்சு காத்து தேவையில்லை, தண்ணி தேவையில்லை, வெளியில இருந்து எதுவும் தேவையில்லை. அந்த கதகதப்பு, அந்த மிதமான வெப்பநிலை போதும். இந்த நிலையில் வளர்ந்த குழந்தை எப்போது வெளிப்படுதோ அப்பொழுது இந்த சுவாசத்தின் இயக்கம் கீழ்முகமாக மாறுறதுனால இந்த மனமானது இந்த 5 உணர்வுகள் ரீதியாக வெளிப்படுது. அப்படி வெளிப்படும் பொழுதுதான் இந்த வெளியில் உள்ள ஏற்கனவே நம்மள மாதிரி நிறைய பேர் இங்க கொட்டி வச்சிருக்கிற பிரபஞ்சம்னு நம்ம நினைச்சு அந்த 5 வகையான இயக்கத்துல நம்ம கொட்டி வச்சிருக்கிற அந்த ஆற்றல்களோடு தொடர்புக்கு வந்து அதை உணர ஆரம்பிச்சு அதுதான் உண்மை நிலையை நினைச்சு வெளிமுகமாகவே இயங்கிட்டு இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. கருவில் வளரக்கூடிய குழந்தைக்கு பிரபஞ்சம் உருவாகவில்லை. உருவாகாத பிரபஞ்சத்திலிருந்து ஆற்றல் எடுக்க தேவையில்லை, எடுக்கவும் முடியாது. வெளியில தொடர்புக்கு வரும் பொழுதுதான் வெளியில இருந்து எடுக்க முடியும். அப்படி வெளியில தொடர்புக்கு வரும் பொழுது நம்மளது வெளியில போயிடுது. மீண்டும் அதை எடுக்கிறதுக்கு பதிலா இங்க எல்லாம் நிறைஞ்சு கிடக்குற எல்லாருமே வெளிப்பட்டு இருக்கிறாங்க இல்லையா, அப்படி வெளிப்பட்டு இருக்கிறதுல நிறைஞ்சு கிடக்குது. அதுல அந்த எதெல்லாம் நம்ம பாக்குறோமோ, கவனிச்சு பாக்குறோமோ, அது இதெல்லாம் நமக்கு தெரிய வருது. அதுல இருந்து நம்ம எடுத்துக்கிட்டு அதுதான் உங்க உண்மை நிலை அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு வாழ ஆரம்பிக்கும். சரிங்களா? சோ கருவில் வளரக்கூடிய குழந்தைக்கு பிரபஞ்சம் என்பதே இல்லை,
இந்த பிரபஞ்சத்திலிருந்து ஆற்றல் தேவைப்படவும் தேவைப்படாது. இந்த புரிதலோடு இன்றைய பதிவை நிறைவு செய்யலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.